ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலேஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தியோட செலப்ரேஷன் வீடியோ தான். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் தடவையாக பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 2 நாள் லீவ் இருக்குது. வெள்ளி சனி 2 நாளுமே. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கௌரி நோன்பு எடுக்கிறவங்க எடுப்பாங்க. சனிக்கிழமை வந்து விநாயகரை வச்சு வீட்டில் பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 நாளுமே நம்மளுக்கு லீவ் இருக்கிறதால எனக்கும் ஆஃபீஸ் லீவு. அதனால் வியாழக்கிழமையே நான் சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி எடுத்து வந்து வச்சுட்டேன். அண்ட் நம்ம வந்து டைரெக்டாக சனிக்கிழமை பிள்ளையாரை மட்டும் வச்சு தான் பூஜை பண்ணுவோம். ஸோ வெள்ளிக்கிழமை நோன்பு கிடையாது. அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கொஞ்சம் பலகாரம்லாம் செய்யலான்றதுக்காக ரவா லட்டும் அப்புறம் வந்து கலகலா செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சில பலகாரம் வெளியவே வாங்கிட்டு வந்தது. ஸோ ரவா லட்டு அப்புறம் கலகலா, இங்கே வந்து கலகலான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து மைதா மாவில் எல்லாமே காரமாக எல்லாமே போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்து கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதில் ரெண்டும் செய்யலாம். காரமும் செய்யலாம், ஸ்வீட்டும் செய்யலாம். சுகர் சிரப்பில் போட்டோம்னா ஸ்வீட் மாதிரி இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது 2 தான் வேகமாக ஆகும்னு சொல்லிட்டு இது 2 மட்டும் தான் வீட்டில் பண்ணோம். சில பலகாரம்லாம் வெளியே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இதை வந்து அன்னைக்கு ஃப்ரைடே பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் சனிக்கிழமை வேணுமா இருக்கக்கூடிய சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரைடேவே பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அம்மாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ பலகாரம் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் நம்மளோட சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே ரெடி பண்ணிவிட்டேன். முருங்கைக்கீரை சாம்பார், சாதம், அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல். இதுதான் வந்து மதியத்துக்கு லஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் ஸோ ஆனாலும் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்து சில விஷயங்களெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சு என்ன புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து பண்ணேன். ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம புதுசாக வாங்க முடியாது. அட்லீஸ்ட் 1 இயருக்கு எதனா ஒரு புது திங்ஸ் வாங்கலாம். அதை வச்சே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டெக்கோர் பண்ணலான்னு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஈவினிங்கே டெக்கோர் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வெளியே கோலம் எல்லாம் போட வேண்டியதாக இருந்தது. கோலம்லாம் போட்டு முடிச்சேன். என்னோட நெய்பர் வீட்லேயும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்லேயும் போய் விநாயகருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலம்லாம் போட்டு வந்தேன். அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் நம்மளோட கோலம் சேனல் தனியாக இருக்குது, ஜோஸ் கோலம் சொல்லிட்டு அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஜோஸ் கோலம் சொல்லிட்டு. நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் ஃப்ரைடே கம்ப்ளீட்டாக போச்சு. அதுக்கடுத்து சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அலாரம் வச்சுருந்தேன். பட் வந்து எந்திரிச்சது லேட்டாக தான் ஆச்சு. எவ்வளோ நேரத்துக்குனா ஒரு 4:30க்கு தான் எந்திரிக்க முடிஞ்சுது. ஸோ எந்திரிச்சே ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை பண்ணணுமோ அது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்றைக்கி நான் போட்டிருக்கிற இது தான் வந்து அவுட்ஃபிட் வந்து. ஸோ ஈவினிங்காக வேறு சாரீ வந்து கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டேன். அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து சுண்டல் செய்யணும், அதுக்கடுத்து கொழுக்கட்டை செய்யணும். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் வந்து வழக்கமாக செய்யக்கூடியது. ஸோ அது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி தான் ஒன்றா பண்ணேன். அண்ட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் செய்யலாம், அதுக்கடுத்து தயிர் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அதேமாதிரி கோசம்பரி செய்யலான்ட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். லெமன் சாதம் வந்து தாளித்து விட்டாச்சு. அதுக்கடுத்து மதியம் லஞ்சுக்குமே வந்து நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாதம், கத்திரிக்காய் அப்புறம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம், வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் ரசமும் செய்யலான்னு இந்த மாதிரி தான் பிளான் இருந்தது. இப்படி தான் வந்து 1 by 1 பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் பண்ண உடனே எல்லாமே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுருவேன் எப்பயுமே. ஸோ அப்போ நம்ம சமைக்கிறதுக்கும் ஈஸி, அப்புறம் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னுட்டு. அதுக்கு அடுத்து வந்து கொழுக்கட்டை. ஸோ கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வந்து இந்த பூரணை வச்சு செய்வோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டையே செஞ்சுருக்கேன். அதே மாதிரி புடி கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம உப்பு உருண்டை அந்த மாதிரி. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா தாளித்து நம்ம அரிசி மாவோட போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு அதுவும் தனியாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பூரணை வச்சு செய்யக்கூடிய கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, இது நம்ம வந்து செஞ்சுருக்கோம்.
அதுக்கடுத்து சாதம் வந்து தயிர் சாதம் தாளிக்கணுமாச்சு. ஃபஸ்ட்டு சாதம் வடித்து நல்லா ஆற விட்டு அதில் வந்து தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தயிருக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணி போட்டு கொஞ்சமாக கடைசியில் பாலும் சேர்த்துட்டேன். ஏன்னா அப்போ நம்ம போக போக வந்து புளிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த புளிப்பு வந்து வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்துட்டோம்னா அது வந்து அது பேலன்ஸ் பண்ணிவிடும். அந்த மாதிரி பண்ணியாச்சு. எனக்கு கடைசியாக வந்து கொஞ்சமாக மாதுளையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தயிர் சாதம் மட்டும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. கடைசியாக வந்து தான் பால் பாயசம் செய்யலான்ட்டு இருந்தேன். கொஞ்சமாக பாதாம் பவுடரும் போட்டு பால் பாயசமும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவலுக்கு செஞ்ச ரெசிபீஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். லெமன் சாதம், இது வந்து கார கொழுக்கட்டை, தயிர் சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட பருப்பு சாம்பார், குக்கும்பர் போட்டு கீரைக்காய் போட்டு வச்சுருக்கிற கோசம்பரி, அதுக்கடுத்து சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், வாழைக்காய் பொரியல், பால் பாயாசம், அப்புறம் ஸ்வீட்டு வந்து கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, ரசமும் தனியாக தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பிள்ளையாரை டெக்கோர் பண்ணுறதுக்காக போயாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து நம்ம டெக்கோர் பண்ணி வச்சதால் பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாருக்கு கீழே வந்து நம்ம அரிசி, வெத்தலை பாக்கு எல்லாமே பழம்லாம் வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பிள்ளையாரை வச்சுருக்கிறோம். ஸோ மனைக்கு கீழே நான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரே தட்டில் வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரே தட்டில் வந்து எல்லா பழமும் வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம், கடையில் வாங்கின பலகாரம் எல்லாமே வந்து ஒரு தட்டிலே மறுபடியும் எல்லாமே வச்சுட்டேன். இந்த தடவை வாழை போட்டு அதில் வந்து நம்ம பிள்ளையாருக்கு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய எல்லா சாப்பாடுமே வைக்கலாம், பிரசாதம் எல்லாம் வைக்கலான்னு தோணுதால் வாழை போட்டு சுண்டல், அப்புறம் கோசம்பரி, கொழுக்கட்டை, லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து பாயசம் எல்லாமே வச்சாச்சு. அண்ட் ஸ்பெஷலாக வந்து நம்ம லட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால லட்டுமே கடையில் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. சமையல் வேலை முடிஞ்ச பிறகு நம்ம பூஜைக்கு பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ண வேண்டியது தான். எல்லா விளக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன். குத்து விளக்கும் இந்த தடவை மேலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக தெரிஞ்சது. ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதுக்கடுத்து பூஜையும் வந்து நான் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெளியிருந்து பண்ணி அப்புறமா உள்ளே வந்து நம்ம சாமி ரூமில் எல்லாமே பண்ண பிறகு பிள்ளையார்கிட்ட போய் நம்ம பூஜை பண்ண போகிறோம். பூஜை எல்லாமே பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு பூஜையாக இருந்தது. அப்புறம் வந்து ரொம்பவே பிளஸ்டாக எனக்கு ஃபீலாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் விநாயகர் வந்து எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும், அதுக்கு வந்து பிள்ளையார் வந்து உங்கள் கூட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பூஜைலாம் பண்ணி முடித்த பிறகு நல்லா திருப்தியாக உட்காந்து பொறுமையாக எல்லாமே ருசித்து சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஈவினிங் வரைக்குமே நம்ம நல்லா உட்காந்து ரெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் நம்ம வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக்கும் போடுங்க. பாய் பாய், டேக் கேர்.